AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 96. காலை விடிந்ததும் சரண்யா காவ்யாவின் திருமணத்திற்கு ரெடி ஆகிவிட்டு சக்திக்காக காத்து கொண்டிருந்தாள். ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு என்று சக்தி நேற்று மாலை நேரத்தில் டெல்லி வரை சென்றிருந்தான். காலையில் சீக்கிரம் வந்து விடுவதாக கூறியிருந்தான். ஆனால் இன்னும் வரவில்லை. சக்தி இல்லாமல் திருமணத்திற்கு செல்ல அவளுக்கு விருப்பமில்லை. இதயம் படபடக்க சக்திக்காக காத்து கொண்டிருந்தாள். சக்தியின் கார் சத்தம் கேட்கவும் புன்னகைத்து கொண்டே வேகமாக வீட்டு வாசலுக்கு வந்தாள். காரில் இருந்து இறங்கிய சக்தி அவளை பார்க்கவும் புன்னகைத்து கொண்டே, சாரி சரண்யா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்றான். சரி சரி பரவாயில்ல, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க என்றாள். ஏதோ 5 minutes என்றவன் தன் அறைக்குள் சென்று ரெடியாகி வந்தான். ரெடியாகி சக்தி வெளியே வரவும், வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். அம்மா மாமா அத்தை யாரையுமே காணோம். அவங்கெல்லாம் காலையிலே வெள்ளனையே கிளம்பி போயிட்டாங்க. அப்ப நீங்களும் அவங்க கூட போயிருக்கலாம்ல. நீங்க இல்லாம நான் எப்படி போக முடியும் சக்தி என்றாள். புன்னகைத்த சக்தி, உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு, யூ லுக்கிங் கார்ஜியஸ் என்றான். நீங்க செலக்ட் பண்ணின சாரி தான், அப்ப அழகா தானே இருக்கும் என்றவள் சக்தியை நெருங்கி அவன் கோட் காலரை சரி செய்து விட்டுவிட்டு, நீங்களும் தான் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க என்று கூறி தன் கண்ணில் இருக்கும் மையை கொஞ்சம் எடுத்து அவன் காதருகே வைத்துவிட்டு, சரி சரி வாங்க கிளம்புவோம் என்று கூறி காரில் ஏற அமர போனவளின் கையை பிடித்த சக்தி, நீங்க ஏதோ மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். சக்தி, இது விளையாடுற நேரம் இல்ல, வாங்க போவோம். நான் விளையாடல சரண்யா. ஐயோ சக்தி, நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கோம், பேசாம வாங்க கிளம்புவோம். முடியாது சரண்யா. சக்தி சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் போயிட்டு வந்து பாத்துக்கலாம். போக போறதுக்கு முன்னாடியே தான் செய்யணும், அப்பதான் சரியா இருக்கும். அப்பதான் சரியா இருக்குமா? அப்ப நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நாம காவ்யா கல்யாணத்துக்காக வாங்கி வச்ச நகைய பத்தி தான் சொல்றேன். ஐயோ, நகைய பத்தி சொல்றீங்களா? அது நான் மறந்தே போயிட்டேன் என்று பேச்சை கொஞ்சம் இழுத்தாள். ஆமா, அப்போ நீங்க வேற என்னன்னு நினைச்சீங்க? அவன் கேட்கவும், ஐயோ சாரி சக்தி என்றாள். சாரி சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க என்று யோசித்தவன், பரவாயில்லையே சரண்யா, நீங்களும் ரொம்ப ரொமான்டிக்காலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்றான். ஐயோ சாரி சாரி சக்தி என்று தன் முகத்தை மூடினாள். அவள் அருகில் சென்று கையை முகத்தில் இருந்து எடுத்து விட்டவன், இந்த வெக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும் என்றான். ஐயோ சக்தி என்று சினிங்கிக் கொண்டே அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள், நீங்க நான் இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு சொன்னீங்க, அதனால ஏதேதோ தோணிருச்சு. நீங்களும் தான் நான் இந்த ட்ரெஸ்ல ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொன்னீங்க, அப்ப நானும் இதே மீனிங்ல எடுத்துக்கலாமா சக்தி என்று அவள் நெஞ்சில் தன் முகத்தை நன்கு மறைத்தாள். புன்னகைத்து கொண்டே அவளை அணைத்தவன், சரி சரி நாம பேச்ச அப்புறம் வச்சுக்கலாம், வாங்க முதல்ல நகையை எடுத்துட்டு வருவோம், நேரம் போய்கிட்டு இருக்கு என்றான். சரி சரி வாங்க சக்தி என்று கூறியவள் தங்கள் அறையில் இருக்கும் நகையை எடுத்துக்கொண்டு வந்து காரில் அடக்கிவிட்டு இருவரும் கல்யாணத்துக்கு கிளம்பினார்கள். காஞ்சனா வேலை பலுவிலும் சரண்யாவையும் சக்தியையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். திருமணத்திற்கு வந்த கிஷோர் கீர்த்தனாவை பார்த்த ஆனந்த், டே என்னடா கல்யாணம் ஆனதுல இருந்து ஆளையே பார்க்க முடியல, சரி புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கும் நீ இவ்வளவு லேட்டா வர என்று கேட்டவன், அப்போதுதான் அவன் நெற்றியில் ஒட்டியிருக்கும் பேண்டேஜை கவனித்தான். உடனே கீர்த்தனாவை பார்த்து, என்ன சிஸ்டர், பேலன் கட்டையை எடுத்து மண்டைய பொழந்துட்டீங்க போல, அது சரி உங்களுக்கு பேலன் கட்டை எதுக்கு, உங்க கையே போதுமே. எனக்கும் தான் என்னோட பொண்டாட்டி கையால அடி வாங்க ஆசையா இருக்கு என்று பெருமூச்சு இட்டவனை பார்த்து கீர்த்தனா, அது என்ன பொண்டாட்டி கையால அடி வாங்கணும், தங்கச்சி கையாலே அடி வாங்கலாம் என்று கையை முறுக்கி அவளை பார்த்து கண்களை உருட்டியவன், டே ஆனந்த், உனக்கு உன் வாய் தாண்டா எதிரி என்று கூறிவிட்டு, யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு என்று கூறிவிட்டு வேகமாக ஓடினான். கிஷோரும் கீர்த்தனாவும் ஒரு சேர சிரித்தார்கள். கீர்த்தனா காவ்யாவை பார்ப்பதற்காக மணப்பெண் அறைக்கு சென்றாள். கிஷோர் மணமகன் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் சக்தியும் சரண்யாவும் மண்டபத்திற்குள் வந்தார்கள். இருவரும் ஒரு பெரிய பேக்கில் நகை பெட்டிகளை போட்டுக்கொண்டு மணவரையை நோக்கி நடந்தார்கள். மணப்பெண் அறைக்குள் நுழைந்த சரண்யா தன் தாயை பார்த்து, சாரிமா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்றவள்
தன் கையில் இருந்த நகைப்பெட்டிகளை எடுத்து பிரித்து தன் தாயிடம் காட்டிவிட்டு அதை காவ்யா கழுத்தில் அணிவிக்க போனாள். அவள் கையை தடுத்த காவ்யா, சாரிக்கா, இந்த நகைலாம் வேணாம் என்றாள். என்ன காவ்யா, இந்த டிசைன் பிடிக்கலையா? சரி இரு, அப்ப நீயே இதுல எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்லு, மாத்திக்கலாம். இல்லக்கா, இதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாரு. யாரு? நான் தான் என்று கார்த்திக் மணப்பெண் அறைக்குள் வந்தான். கார்த்திக்கை புரியாமல் பார்த்த சரண்யா, இல்ல கார்த்திக், பிடிக்கலன்னா மாத்திக்கலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள். பிடிக்கலதான், இந்த நகை எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன் கார்த்திக், எல்லாமே பெஸ்ட் டிசைன் தான் வாங்கணும், அப்புறம் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? என்னோட காதல விலை பேசுற இந்த நகை எனக்கு பிடிக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம், காவ்யா இந்த நகை மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருந்து கூட வேற எந்த நகையும் போட்டு வரக்கூடாது. நகை போடாம எப்படி கார்த்திக் கல்யாணம் பண்றது? இப்படிதான் என்று ஆனந்தும் கிஷோரும் தங்கள் கையில் கொஞ்சம் நகை பெட்டியை கொண்டு வந்தவர்கள். அதை அவர்கள் அங்கு வந்து கார்த்திக்கிடம் கொடுத்தார்கள். அதை கையில் வாங்கிய கார்த்திக் அந்த நகை அனைத்தையும் காவ்யா முன் நீட்டி, இது எல்லாமே நான் உங்களுக்காக வாங்கினது. நீங்க என்னைய கல்யாணம் பண்ணும்போது இந்த நகையை தான் போட்டுக்கணும், வேற எந்த நகையும் போடக்கூடாது என்றான். கார்த்திக் கையில் இருந்த நகைப்பெட்டியை தன் கையில் வாங்கிய காவ்யா சரண்யாவை பார்த்தாள். அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறோம் என்றான் சக்தி. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, எப்பவுமே இந்த நகை காவ்யாவுக்கு வேணாம். இல்ல கார்த்திக், அது வந்து இதெல்லாம் காவ்யாவுக்குன்னு நாங்க ஆசையா வாங்கினது என்றாள் சரண்யா. என்னோட பொண்டாட்டிக்கு என்னால வாங்கி கொடுக்க முடியும், நீங்களும் வாங்கி கொடுங்க, நாங்களும் வாங்கி கொடுக்கறோம். காவ்யா பக்கம் திரும்பியவன், நான் வாங்கி கொடுத்த நகையை மட்டும் போட்டு என்னை கல்யாணம் பண்ண உங்களுக்கு சம்மதமா காவ்யா என்று காவ்யாவை பார்த்து கேட்டான் கார்த்திக். சம்மதம் கார்த்திக் என்று காவ்யா கூறினாள். இது போதும் எனக்கு, இதுக்கு மேல இத பத்தி நான் பேச விரும்பல, நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் கார்த்திக். காவ்யா கார்த்திக் கொடுத்த நகையை மட்டும் போட்டு கல்யாணத்திற்கு ரெடி ஆகினாள். சரண்யா சக்தியை பார்த்தாள். சக்தி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். சரி என்று தலையசைத்தவள் காவ்யா ரெடியாகவும் அவளை அழைத்து கொண்டு மணவரைக்கு சென்றாள். சிறு சிறு நகைகள் மட்டும் அணிந்து காவ்யா மணவரைக்கு வரவும் அங்கிருக்கும் சிலர் மகேஸ்வரியிடம் வந்து, என்ன மகேஸ்வரி, உன்னோட ரேஞ்ச் என்ன, ஆனா நீ போயும் இப்படி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல கார்த்திக்கு பொண்ணு எடுக்கிற, நம்ம சொந்த பந்தத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க என்று கேட்டார்கள். அதில் கோபம் அடைந்த மகேஸ்வரி நேராக காஞ்சனாவிடம் சென்று, என்ன ஏதோ உங்க பெரிய மருமகன் 200 சவரன் நகை பொண்ணுக்கு போடுறேன்னு அன்னைக்கு பெருமையா சொன்னாரு, ஆனா இன்னைக்கு ஒரு 20 சவரன் காதுல கழுத்துல மாட்டி விட்டுருக்கீங்க, என்ன எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா என்று கேட்டார். காஞ்சனாவிற்கு என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லை. சரண்யா காவ்யாவை அழைத்து கொண்டு மணமேடைக்கு சென்றவள் காவ்யாவை கார்த்திக் பக்கத்தில் அமர வைத்தாள். காஞ்சனாவிடம் மகேஸ்வரி பேசிக் கொண்டிருப்பதை மணமேடையிலிருந்து பார்த்த கார்த்திக் மணமேடையிலிருந்து எழுந்தான். காவ்யாவும் சரண்யாவும் அதிர்ந்து கார்த்திக்கை பார்த்தார்கள். விறுவிறுவென்று கார்த்திக் மகேஸ்வரி பக்கத்தில் சென்றான். அதை பார்த்த மகேந்திரன் இவர்கள் அருகில் வந்தார். இவ்வளவு நகை போட்டுதான் எனக்கும் காவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும், இதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களால காவ்யாவை இப்படி ஏத்துக்க முடியலனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல என்று கார்த்திக் கூறவும் கார்த்திக்கை பார்த்த மகேஸ்வரி, டேய் என்னடா நேத்து வந்த பொண்ணுக்காக அம்மாவை எதிர்த்து பேசுற, என்னாச்சு மகேஸ்வரி என்று கேட்டார் மகேந்திரன். உங்க பையன் பேசுற பேச்ச நீங்களே கேளுங்க என்று மகேஸ்வரி கூறவும் மகேந்திரன் கார்த்திக்கை பார்த்தார். கார்த்திக் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். மகேஸ்வரியை பார்த்த மகேந்திரன், என்ன பிரச்சனை சொல்லு என்றார். நம்ம சொந்த பந்தத்துல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, இவன் இப்படி இந்த மிடில் கிளாஸ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்றான். இந்த விஷயம் இப்பதான் உனக்கு தெரியுதா? எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பேச என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போயிடுமே. இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு எந்த நகை நட்டும் இல்லாம நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. மா, நான் காவ்யாவை லவ் பண்றேன். காவ்யா தான் என்னோட எதிர்கால வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாமே. அதுக்காக நான் நீங்க வேணாம்னு சொல்லல. எனக்கு காவ்யாவும் முக்கியம், நீங்களும் முக்கியம். நான் உங்ககிட்ட எந்த விலை வாங்கியும் எனக்கு அம்மாவா ஆக்கல. அது மாதிரிதான் காவ்யா கிட்டயும் எந்த ஒரு விலை வாங்கியும் என்னோட மனைவியா ஆக்க மாட்டேன். உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லன்னா நானும் காவ்யாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரமாட்டோம் என்றான். மகேஸ்வரி, இது கார்த்திக் வாழ்க்கை. அவனுக்கு எப்பவும் சரின்னு தோன்றதான் அவன் செய்வான். இது உனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் என்னோட மூத்த பையனுக்கு தான் ஸ்டேட்டஸ் பாத்துக்கிட்டு அவன் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம நம்ம ஸ்டேட்டஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். அதனால என்ன ஆச்சு சொல்லுங்க?
அவன் குழந்தை பெத்து சந்தோஷமா வாழத்தானே செய்யறான் என்றார் மகேஸ்வரி. வாழ்றான்னு சொல்லு, சந்தோஷமா வாழ்றான்னு சொல்லாத. அவன் மனசளவுல எவ்வளவு உடஞ்சு போயிருக்கான்னு இந்த 6 மாசம் அவன் கூட பிசினஸ் விஷயமா வெளிநாடு போனதுல தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் என்னால என்னோட இன்னொரு பையனுக்கும் அதையே பண்ண முடியாது என்றதும் மகேஸ்வரி மகேந்திராவை அதிர்ந்து பார்த்தார். அப்ப நான் தான் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியறேன்ல? என்னவோ நீங்க 2 பேரும் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நான் எதுக்குங்க என்று கூறி திரும்பியவர் எதிரே காவ்யா நிற்கவும் அப்படியே நின்று விட்டார். ஆண்டி, நீங்க சம்மதிக்காம இந்த கல்யாணம் நடக்காது என்றவள் கழுத்தில் இருந்த மாலையை கழட்ட போனாள். அவள் கையை பிடித்த மகேஸ்வரி, ஏய் என்ன எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வர? என்ன உனக்குதான் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னு நினைச்சியா? இல்ல ஆண்டி, அது போதும். நான் எப்பவும் கார்த்திக் அப்பா பேச்ச மீறினதில்ல, அவரும் என்னோட பேச்ச மீறினதில்ல. இப்போ முதல் தடவையா அவர் நான் சொல்றதை ஏத்துக்காம இந்த கல்யாணம் நடக்கிறது தான் சரின்னு சொல்றாருன்னா அப்ப அதுதான் சரி. இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்கத்தான் செய்யும். எனக்கும் என்னோட பையனுக்கும் இடையில நீ பிரச்சனை உண்டு பண்ண தேவையில்லை. நான் பிரச்சனை உண்டு பண்ணணும்னு நினைச்சு இதெல்லாம் சொல்லலாம் ஆண்டி. கார்த்திக் மேல உங்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. நான் அதை பங்கு போட்டு உங்களை எனக்கு போட்டியா ஆக்கல. நீங்க என்னையும் முழு மனசோட ஏத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையில உங்க அனுபவத்தை சொல்லி கொடுத்து என்னைய வழி நடத்தணும்னு நினைக்கிறேன் என்றாள். இப்படி ஏதேதோ பேசிதானே என் பையனை மயக்கின. அப்படி நானும் மயங்கிடுவேன்னு நினைக்காத. உங்களை மயக்கணும்னு நான் இப்படி பேசலாம் ஆண்டி. நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன், அதனாலதான் இப்படி பேசுறேன். கட்டுப்படுறேல, அப்ப போய் மனவரையில உட்காரு. எனக்கு என்னோட பையன் சந்தோஷம்தான் முக்கியம். நீ மட்டும் ஏதாவது ஒரு விதத்துல அதை வீணாக்கணும்னு நினைச்சேன்னா அப்ப இந்த மகேஸ்வரியோட உண்மையான குணத்தை பார்ப்ப என்றார். இல்ல ஆண்டி, இருந்தாலும் என்ன அன்னைக்கு 200 சவரன் நகை போட சொல்லி உங்க வீட்டுல வந்து கேட்டதை சொல்றியா? அத நான் அப்போ கீர்த்தனாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன். இப்ப கூட நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கலன்னு தான் எனக்கு கோபம் வந்துச்சு, அவ்வளவுதான். எப்ப கார்த்திக் அப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாரோ அப்பவே இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும் என்றார். அப்ப நீங்க என்னைய உங்க மருமகளா ஏத்துக்கிறீங்களா? முகத்தை சுரென்று வைத்துக்கொண்டு ஏத்துக்கிறேன் என்றார். அப்ப என்னைய பார்த்து கொஞ்சம் சிரிங்க. காவ்யாவை ஓர கண்ணால் பார்த்த மகேஸ்வரி லேசாக புன்னகைத்து விட்டு, நான் எப்படி கார்த்திக் அப்பா பேச்ச கேட்டு நடக்கிறேனோ அப்படி நீயும் என் மகன் பேச்ச கேட்டு நடக்கணும் என்றார். புன்னகைத்த காவ்யா சரி என்று தலையசைத்தாள். அப்ப வா என்று காவ்யாவை மணமேடைக்கு அழைத்து சென்று மேடையில் அமர வைத்தார். கிஷோரும் ஆனந்தும் கார்த்திகை அழைத்து மணமேடையில் அமர வைத்தார்கள். காவ்யா பக்கத்தில் அமர்ந்த கார்த்திக் காவ்யாவை லேசாக திரும்பி பார்த்து கண்ணடித்தான். புன்னகைத்த காவ்யா பதிலுக்கு அவனை பார்த்து தானும் கண்ணடித்தாள். விழி விரிய புன்னகைத்து கொண்டே ஆஹா என்று இதயத்தில் தன் 2 கை வைத்து மயங்கி விழுவது போன்று கார்த்திக் பின்னால் செல்லவும், டே என்னடா என்று கிஷோரும் ஆனந்தும் கேட்டார்கள். அவர்களை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு காவ்யா பக்கத்தில் வந்து மெதுவாக, நான் கண்ணடிக்கிறத பார்த்து பயப்படுவீங்கன்னு நினைச்சேன், பதிலுக்கு கண்ணடிச்சு என்னைய பதற வச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இது ஆரம்பம்தான் என்றாள் அவனை பார்த்து புன்னகைத்து கொண்டே. அதிர்ச்சியாக, ஆரம்பமா என்று காவ்யாவை பார்த்தான். இன்னும் புன்னகைத்தவள் வெக்கத்தில் வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டாள். அவள் வெக்கத்தை பார்த்த கார்த்திக்கும் வெக்கம் வர வெக்கத்தில் புன்னகைத்து கொண்டே வேறு பக்கம் முகத்தை திருப்பினான். இருவருமே ஒரு சேர திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து விட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார்கள். அதை பார்த்த ஆனந்த் கிஷோரிடம், டேய் இவன் ரொம்ப ஓவரா போறான்டா, இரு இவனை நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கார்த்திக் அருகில் அமர்ந்து, டேய் ரொம்ப ஓவரா பண்றடா, கொஞ்சம் அடக்கி வாசி, எல்லாரும் இங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்றான். அப்படிங்கிற? ஆமா அப்படித்தான், இப்ப பாரு என்னோட அடக்கத்தை என்றவன் நேராக சிலை போல் அமர்ந்தான். எழுந்த ஆனந்த் கிஷோரை பார்த்து, எப்படியோ ஒரு வழியா அவனை ஆஃப் பண்ணிட்டேன்டா என்றான். அங்க கொஞ்சம் பாரு என்று கண்களால் கார்த்திகை காட்டினான் கிஷோர். என்னத்தா பார்க்க சொல்றான் என்றவன் திரும்பி பார்த்து என்று ஆச்சரியப்பட்டான். கார்த்திக் யாரையும் கவனிக்காமல் மறுபடியும் காவ்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். சத்திய சோதனடா என்று ஆனந்த் தன் நெற்றியில் அடித்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் திருமணம் இனிதே நிறைவேறியது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.